வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ காந்தாரி மிளகாய் எடுக்க போகிறேன். அது இங்கே ஸ்ரீலங்காவில் கொச்சிக்கான்னு சொல்லுவாங்க. கொச்சிக்கான்றது மிளகாவை தான் கொச்சிக்கான்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும். இது வானத்தை பார்த்து நிற்கும். சின்ன மிளகாவாக இருந்தாலும் காரம் அப்படி இருக்கும். இங்கே இதை சம்பல்கெல்லாம் போட்டு நல்லா இடித்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா உரப்பாக வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நான் பறிக்க வந்திருக்கிறேன். இது சைஸ் இவ்வளோ தான், சின்னதாக எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது சைஸே இப்படி தான். நிறைய பேர் தெரியும் இந்த மிளகாய் பேர், பார்த்துருப்பீங்க. நல்லா சின்னதாக இருந்தாலும் அப்படி ஒரு காரம். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. லைட்டாக ஒரு கலர், பஜ்ஜி மிளகாய் கலரை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக. பெரிய பச்சை கத்திரிக்காய் போட்டிருந்தோம்னா அதில் நிறைய காய் வந்திருக்குது. இங்கே பாருங்களேன், பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த நல்ல கத்திரிக்காய். இதோட சைஸ் இன்னும் வரல, இப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது. பாருங்கள் சைஸை எப்படி இருக்குது. இன்னும் கூட பெருசாகணும். இதை வட்ட வட்டமாக வெட்டி அப்படியே எண்ணெயில் பொரித்து சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது. இந்த சைஸை பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் இப்போ அறுவடைக்கு ரெடி இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இந்த பாத்தி ஃபுல்லாக அந்த பெரிய பச்சை கத்திரிக்காய் தான். பூ பாருங்கள் எப்படி நல்லா பெரிய பெரிய பூ பூத்துருக்குது. காயும் நல்லா வந்திருக்குது. பச்சை மிளகாய் எடுக்கலாமா? இங்கே பாருங்கள் சைஸை பாருங்கள். அன்னைக்கும் எடுத்தேன், நிறைய இருக்குது, எடுக்கிறேன். பச்சை மிளகாவை பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி போய் செடியில் அப்பப்போ செக் பண்ணிட்டு வந்துடணும். ஏன்னா சிலது பழுத்துரும், டக்குன்னு முத்திரும். அதனால தான் நான் இப்போ தான் 2-3 நாளுக்கு முன்னாடி எடுத்தேன். அதனால் இன்றைக்கி எடுக்கிறேன். நல்லா பெரிய பெரிய பச்சை மிளகாவாக இருக்குது. இது இந்த பச்சை மிளகாய் விதை இந்த நீட்டு வெரைட்டி, நல்லா காரமாகவும் இருக்குது. நல்ல பெரிய பெரிய மிளகாய் வந்துருக்குது நமக்கு, நல்லா காரமாகவும் இருக்குது. ஸ்டார்டிங்கில் காரம் இல்லாத மாதிரி இருந்துச்சு, முத்திட்ட அப்புறம் நல்லா காரம். இன்றைக்கி பச்சையான அறுவடை. புத்து பசலி, பச்சை மிளகாய், காந்தாரி மிளகாய், கொஞ்சமாக அந்த பச்சை பட்டாணி இருந்துச்சு, அதையும் அந்த சைடில் எடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த அறுவடை வச்சு இன்றைக்கி சமையல். பப்பாளி பழம் 2 இருக்குது மேலே, ரொம்ப நாள் கழிச்சு. ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இல்லை. இப்போ நாங்கள் எடுக்கிற பப்பாளியெல்லாம் தண்ணி டேஸ்ட்டு தான் வருது. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது அந்த மரத்தில் இருக்குது. பப்புளிக்காய் எடுக்க போகிறோமா? மல்லாக்கு எட்டில் இந்த மரத்தில் ஏறவும் முடியாது, அதனால் குச்சி வச்சு குத்திடலாம். குத்தி எடுத்துருவோம். இந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்களா, பயங்கர காடாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த புல் மருந்து அடித்து எல்லாம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது நல்லதில்லை. நம்ம சுற்றி வட்டாரம் க்ளீனாக வச்சுக்கணும். ஏதாச்சும் பூச்சி அது இதுன்னு வந்தால் தொல்லை. வேலை செய்கிறவங்கெல்லாம் நடமாடுற இடம், விஷ பூச்சி ஏதாவது இருந்தால் அது டேஞ்சர் அவங்களுக்கு. அவங்களும் போக மாட்டாங்க தைரியமாக. அதனால தான் எல்லாம் மருந்து அடித்து சுத்தம் பண்ணிக்குவோம். விறகு தூமா முடியும். அப்படி இப்படி கீழே அந்த சைடு இதோடனே தெரியல. பள்ளி எவ்வளோங்கிற இந்த ஒரு பலாப்பழத்தை பறிக்க எப்படி பாடுபடுறோம். பலாப்பழமா? ஆமாம், பப்ளிக்கா. பப்புளிக்கா? பப்ளிக் பழம் இந்த பப்ளிக்கா.
தன் கையே தனக்கு உதவி எதிர்பார்க்காத இது. ஐயோ கடவுளே. 2 தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் பழுத்து இருக்குது, பரவாயில்ல. இது கொஞ்சம் ஒரு 4-5 நாள் ஆகும். அது பழுக்காது, ஓட்டை இருக்கே போட்டான் பாரு அவன். போட்டியா? இந்தா இல்லை பிடிச்சிட்டோம். இந்த ஓட்டை இருக்கு சைடில். போட்டியா? இந்த இடம் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், அதனால தான் மல்ல கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே வந்துட்டேன். இது என்ன குழி? சும்மா மேலே வாட்டர் டேங்க். வீட்டு தண்ணி இங்கே தான். நம்ம தண்ணி குடி தண்ணி, எல்லாம் தண்ணி, குழி தண்ணி, குடி தண்ணி, சமையல் தண்ணி. ஊத்துலேருந்து வருது. மேலே பார்த்தோம்ல ஒரு கல்லுலேருந்து வர ஊற்று, அது இதில் தான் ஊற்றுது. டேங்கெல்லாம் கழுவி மேலே துணியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்து பைப் கனெக்ஷன் பாருங்கள், இங்கே தான் போகுது, பங்களாக்கு போகுது. அப்படியே ரம்பை இதுதான் பழைய காலத்துலேருந்து இங்கே இருக்குது. இது ஒரே ஒத்த இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தண்டு. நம்ம பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறது வந்து சின்னது. இதுதான் நல்ல ரம்பை, நல்லா வாசனையாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். வைக்கலாமா? சைடில் பிளேடு இருக்கும். தண்ணி இருக்கிற இடத்துல நல்லா வளரும். ஊற்று அதில் டேங்க்கில் நிரம்பி இப்படி ஓடுது பாருங்கள். இந்த சைடு கீழே போகுது, கீழே போயிட்டே இருக்கும் தண்ணி. இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கையை கிழிச்சிடும். வெட்டவே எவ்வளோ கஷ்டப்படுது. இதுதான் கடையில் விற்பாங்க. ரொம்ப பாருங்கள், நல்லா காட்டுத்தனமாக பெருசாக வளர்ந்துருக்கு. இங்கிலீஷில் பண்டான் லீவ்ஸ்னு அது. ஆமாம், இது வந்து பிரியாணிக்கு மற்ற இதுக்கெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணி போட மாட்டாங்க, எண்ணெயில் போட்டால் படப்படன்னு தாளித்து பிரியாணிக்கும் போடுறாங்க. ரொம்ப போடுறாங்க. இது இப்போ என்ன தெரியுமா, இது பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா அந்த ட்ரை பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணி பேக்கெட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அது டீஹைட்ரேட் பண்ணிட்டு பேக்கெட் பண்ணுறாங்க. ஆமாம், கனடா, யூஎஸ் அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆஸ்திரேலியாக்கெல்லாம் மருந்து அடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் இந்த பக்கம் வரும், இல்லைன்னா வரவே மாட்டேன். அட்டை இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், சுத்தமான தண்ணி தான் ஓடிட்டு இருக்குது இந்த பக்கம். ஓவர்ஃப்ளோ. இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? அங்கே தான் உரம் போட்டு வைக்கிற குழி இருக்குது, பார்த்து வாங்க, வழுக்கும். முள்ளு குத்துது அந்த குழி. நம்ம கோழி உரம் எல்லாம் அந்த பள்ளத்தில் தான் போட்டு வைக்கிறோம். பெரிய வாழைத்தாரு. அந்த பூ எடுக்கலாமா? ஆனால் கசக்கும் இந்த பூ. சீனி வாழையும் அந்த மற்ற பழம் பூ தான் நல்லா இருக்கும்னுவாங்க. இது கொஞ்சம் கஷ்டம், அதனால எடுக்கிறது இல்லை. இந்த பாட்டுக்கு அந்த இலை நேற்று தான் இலை தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு வந்து கிழிச்சிட்டான். வேறு அந்த சுண்ணாம்பு பார்த்தீங்களா இலையோட? ஆனால் வேணாம் அளவுக்கு தான் கிழிஞ்சிருக்கு. இலை வேணாம், கிழிஞ்சிடும். ரம்பன் வாழைத்தார். நம்ம ஃபார்ம் அங்கே இருக்குது பாருங்கள், ஈரப்பழக்கா மரம். அதுதான் எட்டி பார்க்குற மாதிரி ஃபார்ம்காரங்க. ஃபார்மில் வந்து வேலை நடக்குது. ராக்ஸியும் அங்கே போயிருக்குது. ராக்ஸி வா போகலாம். ராக்ஸி பாருங்கள், இந்த ஏரியா தாதா எங்கே பார்த்தாலும் போயிட்டு வரும். ராக்ஸி வா. நான் காலையிலே தோட்டத்துக்கு வந்து பச்சை மிளகாய், குத்து பசலியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் அத்தை எனக்கு கொஞ்சம் கத்திரிக்காயும் பச்சை பட்டாணியும் வேணும். நாங்கள் சரி அப்போ நீங்களே வந்து எடுங்கன்னு சொன்னேன், அதான் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஒரு செடியிலே நிறைய காய் இருக்குது. நல்ல காய்ங்க. சிலோன் கத்திரிக்காய், சிலோன் கத்திரிக்காய் இது. ஆமாம், நான் அன்னைக்கு பார்த்தேன், ஒருத்தர் சொல்கிறாரு சிலோ
முள்ளு முள்ளு. சிலோன் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்திரிக்காயை பறித்து காட்டுறாரு. போதுமா நமக்கு? போதும். இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. அதில் இருக்குது ஆனால் செடியில். அந்த பக்கமும் பாருங்களேன், அந்த பர்பிள் அந்த இந்த கத்திரிக்காய் கூட இருக்குது. அந்த பிளெயினாக இருக்கும். நிறைய கத்திரிக்காய் இருக்குமா? ம், நல்ல கத்திரிக்காய். இன்னும் கொஞ்சம் பெருசாக இந்த அந்த பக்கம் பாருங்கள், அந்த செடியில் ஒரு மற்றதெல்லாம் சின்னது. அடுத்த வாரம் பறிக்கலாம். நல்ல பெரிய காய். ம், இந்த மாதிரி மணத்தக்காளி செடி எவ்வளோ ஆமாம். நல்ல காய் இருக்குது. பட்டாணியும் இதை போய் பிடுங்குற பட்டாணி பார்த்தீங்களா, வெயிலில் நல்லா தெரியுது இப்போ உள்ளே இருக்கிறது. இப்போ 2 கிராப் எடுத்துட்டோம். ஆமாம். வெயிலுக்கு கத்திரிக்காய் நல்லா வரும்ல. வெயில் கத்திரிக்காய் வந்து வெயில் விரும்பி. ம், அதனால தான் நிறைய வந்திருக்குது. மழை அதுக்கு பிடிக்காது. இந்த நேரத்தில் தக்காளி போட்டிருந்தா நல்லா வந்திருக்கும். தக்காளி நல்லா வந்திருக்கும். ஒரே செடியில் எவ்வளோ காய் இருந்திருக்கு. இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ஏன்னா நேற்று தான் நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட்டோம். அதனால் தோட்டத்துலேருந்து எடுத்த குத்து பசலியும் பருப்பும் போட்டு கடைஞ்சிட்டு, அதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெய் போட்டு காரமாக வதக்கிட்டு, அப்புறம் மீன் இருக்குது, அதை நாங்கள் பொரிச்சிக்க போகிறோம். அத்தை வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு முட்டை 2 வேக போட்டிருந்தோம். அதையே நான் வந்து ஒரு விரட்டி அது கூட அப்படியே சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ கத்திரிக்காயும் பச்சை பட்டாணியும் எடுத்தாச்சு. கீழே தெரியுதா உங்களுக்கு பங்களோ? அங்கேருந்து நான் இப்போ மேலே வந்திருக்கிறேன் ஃபார்முக்கு. இங்கே வந்து 2 வாழைத்தார் இருக்குது, அதை வெட்டுறதுக்காக வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா முக்கி இருக்குது ஒரு தார். அங்கே ஒன்று இருக்குது. பின்னாடி பாருங்கள், அப்படியே ஃபார்மில் கோழி இருக்குது. நல்லா வெயில் அடிக்கிறதுல அதுங்களுக்கு ஃபேன் போட்டு விட்ருக்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் அதுங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாகாமல் நல்லாயிருக்கும். வா வைக்கலாமா? ஐயா, வெயிலுக்கு ஏற்ற வாழைப்பழம் ரைமிங்கா. அதெல்லாம் ஒன்று இருக்குது. காஞ்சி கிடக்கு. அதுவும் ஒரே வெரைட்டி தானே? ஆமாம், ஒரே வெரைட்டி தான். அதில் தண்டு எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? தண்டு இப்படி எடுத்துட்டு வந்துடுங்க. அதெல்லாம் நீ பார்த்து கற்றுக்கோங்க. அப்பா அப்படி இருக்காது. இப்போது எங்கே பார்த்தாலும் வெயில் அதிகமாக இருக்குது. தண்ணி நிறைய குடிங்க எல்லோரும். தண்ணி குடிக்காதவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும், கிட்னியில் ஸ்டோன் வரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி வாழைத்தண்டு, சவுச்சவுக்காய், நீர்க்காய்ங்கள்லாம் நிறைய வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க. ஜூஸ் அடித்து குடிங்க. ஏன்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் இதெல்லாம் ரொம்ப நல்லது. சாமி அது இந்த தண்டு தான் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த தாரை வெட்டிட்டு அந்த தண்டை வாங்கிட்டேன்.
மக்களே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.